மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் தமது அறுவடையை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் இதுவரை முன்வரவில்லை என விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொருளாதார கட்டமைப்பில் நெல் உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனினும் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் கடன் பெற்று வேளாண்மையில் ஈடுபடும் இப்பகுதி விவசாயிகளின் வாழ்க்கையில் துன்பம் தொடர்கதையாக உள்ளது. அண்மையில் பெய்த கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக நெற்செய்கை பாதிக்கப்பட்டது. நெற்செய்கை பாதிக்கப்பட்டதனால் உரிய விளைச்சலை பெற முடியவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லையும் மிக குறைந்த விலைக்கே தனியாருக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். ஏனைய மாவட்டங்களில் நிர்ணய விலையில் நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதற்கான நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல் உற்பத்தி மிகவும் மோசமாக இந்த அடைமழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நெல்லுக்கான விலை மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாளிமார் நிறையவே குறைந்த விலைகளுக்கு அவர்கள் அதை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் விவசாயிகள் இன்னும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அறுவடை செய்யப்பட்ட நெல்லை களஞ்சியப்படுத்த முடியாத நிலையில் தாம் உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மிக மிக குறைந்த விலைக்கு நாங்கள் நெல்லை விற்பனை செய்கின்றோம். வைத்திருக்க முடியாது, எங்களை களஞ்சியப்படுத்த முடியாது. களஞ்சியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நெல்லும் அந்த அளவுக்கு தரமான நெல்லாக இல்லை என்றால் ஈரமாக இருக்கின்றது, வானிலையும் இவ்வாறு இருக்கின்றது. நாங்கள் என்ன செய்வது? அநேகமான விவசாயிகள் மிகுந்த மனநொந்த நிலையில் இருக்கின்றார்கள். நெல் கொள்வனவுக்கான நிதி இதுவரை கிடைக்காததால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்ணய விலையின் கீழ் நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்படவில்லை என கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கொள்வனவு செய்யும் நெல்லை பாதுகாப்பதற்கான களஞ்சிய சாலைகள் தயார் நிலையில் இல்லை என திணைக்களத்தின் உத்தியோகத்தர் ஐ பதூர்தீன் தெரிவித்தார். போதுமான களஞ்சிய வசதிக்குரிய வேலைகள் இதுவரையில் முற்றுப்பெறவில்லை. இதுவரைக்கும் நெல் கொள்வனவு செய்வதற்குரிய நிதி கிடைக்கப்பெறவில்லை. எதிர்கால மிக விரைவாக அந்த நிதிகள் கிடைக்கப்பெற்றதும் கூட்டுறவு சங்கங்களின் மூலமும் நெல் சந்தைப்படுத்தும் சபை மூலமும் நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.